நம் காலடியில் இருக்கும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து அதன் மையப்பகுதி வரை என்ன உள்ளது என்பதை பற்றி நாம் எவ்வளவு அறிவோம்? மேலோடு, மேண்டில், வெளிப்புற கரு, உட்புற கரு என நம் பூமியின் அடுக்குகள் பற்றி படித்திருப்போம். ஆனால் நாம் அறிந்த இந்த அடுக்குக்குள்ளேயே இன்னும் ஆழத்தில் மற்றொரு பூமி இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமி பல அடுக்குகளை கொண்டது. இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. சமீபத்தில் விஞ்ஞானிகள் நம் பூமிக்குள்ளேயே மற்றொரு பூமி இருப்பதாக கூறியுள்ளார்கள். ஏற்கனவே இது தொடர்பான கோட்பாடு ஒன்று இருந்து வந்திருக்கிறது. இருப்பினும் சமீபத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் அமைந்துள்ள நிலத்தடி பரப்பை ஆய்வு செய்த போது இந்த கருத்துக்கு வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. நாம் வாழும் மிக மெல்லிய மற்றும் வெளிப்புற அடுக்கு மேலோடாகும், அதாவது கிரஸ்ட். இது கண்டங்கள் மற்றும் கடல் தளங்களை உள்ளடக்கியது. மேலோட்டிற்கு அடியில் உள்ள அடுக்கு மேண்டில். இது பெரும்பாலும் பாறைகளால் ஆனது. இதுதான் புவித்தட்டு இயக்கங்களுக்கும் எரிமலைகளுக்கும் காரணமாகிறது. இதற்கு அடுத்து வெளிப்புற மையப்பகுதி. இந்த அடுக்கு பெரும்பாலும் உருகிய இரும்பு மற்றும் நிக்கலால் ஆனது. மேலும் சமீபத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் உள்ள நிலப்பரப்பு LLVP என அழைக்கப்படுகிறது. இதை சுற்றியுள்ள நிலப்பரப்பை விட இது வலுவானதாக இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இவை 3000 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமாக இருப்பதையும் 1000 கிலோமீட்டர் அளவுக்கு தடிமனாக இருப்பதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது எப்படி உருவானது? ஏன் இது மற்ற நிலப்பரப்பை விட அடர்த்தி மிக்கதாகவும் வலுவானதாகவும் உள்ளது என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இதற்கான விடையாக சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் செவ்வாய் கிரகம் அளவில் உள்ள தியா என்கிற கோள் ஒன்று புதியதாக உருவானதாகவும் அது அப்படியே புத்தம் புதிதாக பூமி மீது மோதியதாகவும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். நம் நிலவு எப்படி உருவானது என்பது பற்றி ஒரு பிரபலமான கோட்பாடு உள்ளது. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செவ்வாய் கிரகத்தின் அளவுள்ள தியா என்ற ஒரு கிரகம் நம் பூமியுடன் மோதியது. இந்த பிரம்மாண்டமான மோதல் பூமியின் ஒரு பகுதியை விண்வெளியிலிருந்து தூக்கி எறிந்து அதுவே நிலவாக மாறியது என்று நம்பப்படுகிறது. இப்போது விஞ்ஞானிகள் இந்த தேயா கோட்பாட்டையும் இந்த பகுதியையும் இணைக்கிறார்கள். அந்த தேயா கிரகத்தின் இரும்பு கரு நம் பூமியின் கருவுடன் கலந்திருக்கலாம். ஆனால் அந்த தேயாவின் மேண்டில் அடுக்கிலிருந்து வந்த சில கனமான பாகங்கள் பூமியின் மேண்டில் அடுக்கில் முழுமையாக கலக்காமல் அதன் அடிப்பகுதியில் மையப்பகுதி மேண்டில் எல்லையில் அடர்த்தியான வேறுபட்ட தொகுதிகளாக மூழ்கி குவிந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். வெறும் வாய்வழி கதையாக இருந்த இந்த சம்பவத்திற்கு இப்போதைய ஆய்வுகள் உயிர் கொடுக்க தொடங்கியுள்ளன. அப்படி என்றால் பூமிக்குள்ளே மற்றொரு பூமி உள்ளது என்று அர்த்தமா? இது தொடர்பாக கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்திய ஆய்வு சமீபத்தில் தி நேச்சர் இதழில் வெளியாகியுள்ளது. அதில் இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் தனிமங்கள் நம் பூமியில் இயற்கையான தோன்றியதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது. மேலும் அந்த தியா என்ற கோள் நம் பூமியுடன் மோதிய காலத்தில் நம் பூமி கூட முழுதாக உருவாகியிருக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த இடத்தின் தோற்றம் பல சதாப்தங்களாக புவியியலாளர்களிடையே ஒரு பெரிய புதிராகவே இருந்தது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் ஒரு துணிச்சலான மற்றும் நம்ப முடியாத கோட்பாட்டை முன்வைக்கின்றன. இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் ஒரு இழந்த கிரகத்தின் எஞ்சிய பாகங்களாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த கோட்பாடு தற்போது விஞ்ஞான சமூகத்தில் வலுப்பெற்று வருகிறது. இது தற்போது நம் சொந்த கிரகத்தின் பிறப்பை பற்றிய நமது புரிதலை மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. அது சரி, விஞ்ஞானிகள் இதை ஏன் தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த ஆய்வுகள் பூமியின் உருவாக்கத்தை பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தும். அதே போல மனிதகுலம் உட்பட மற்ற உயிர்கள் எப்படி உருவாகின என்பதை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் இந்த இடங்கள் உண்மையிலேயே தேயாவின் எச்சங்கள் தானா என்பதை உறுதிப்படுத்த இன்னும் பல ஆய்வுகள் தேவை. ஒரு சிறிய நில அதிர்வு அலை கூட பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி நிகழ்வின் கதையை நமக்கு சொல்லக்கூடும் என்பதை இந்த ஆய்வு காட்டுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.